இப்போ நம்ம பார்த்த இந்த ஆக்ஷன் ஃபிகர் இமேஜ் அண்ட் வீடியோஸ் எப்படி ஃப்ரீயாக மேக் பண்ணுறது அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம். இதில் ஜென்ரலாக 2 ப்ராசஸ் இருக்கும். அதாவது நம்ம கொடுக்குற ஃபோட்டோ அண்ட் ப்ராம்ப்டை இந்த மாதிரி ஒரு டிசைன் இமேஜ் மாதிரி கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ். ரெண்டாவது இந்த டிசைன் இமேஜை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரே ஒரு டூல் ChatGPT மட்டுமே போதும். அதை வச்சே நம்ம இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 3 டூல் இருக்குது. அதில் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கிளிங் வெப்சைட், ரெண்டாவது பிக்ஆர்ட், மூணாவது பிக்சர்ஸ். இந்த 3ல் எதை வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். நாம இந்த 3 வெப்சைட்டையுமே யூஸ் பண்ணி வீடியோஸ் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இமேஜ் ஜென்ரேஷன். ChatGPT லாகின் பண்ணிட்டு அதில் இமேஜ் ஆட் பண்ணுற ப்ராசஸில் நம்ம யாரோட ஃபோட்டோ அங்கே வைக்கணுமோ அவங்களுடைய ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் டெலிகிராம் சேனல்லையும் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராம்ப்ட்ல இருக்கிற முக்கியமான கீவேர்ட்ஸ் என்ன அண்ட் நம்மளுடைய தாட்டுக்கு ஏற்ற மாதிரி இது எப்படி ரீஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இந்த ப்ராம்ப்டை கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ்ல நமக்கான ஆக்ஷன் ஃபிகர் இமேஜ் ஜென்ரேட் ஆகிரும். நெக்ஸ்ட் இந்த இமேஜை வீடியோவை கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் கில்லிங் வெப்சைட், killing.com அப்படிங்கிற வெப்சைட் போனோம் அப்படின்னா நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இதில் எவ்வளோ கிரெடிட்ஸ் இருக்குது, நம்ம எவ்வளோ ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத அண்ட் வீடியோட எண்டில் சொல்கிறேன். இந்த இடத்துல இமேஜ் ஆட் பண்ணணும். நாம் இப்போ ஜென்ரேட் பண்ண இந்த இமேஜ் இங்கே ஆட் பண்ணிவிட்டு ப்ராம்ப்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் டெலிகிராம்லையும் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராம்ப்ட் இங்கே என்டர் பண்ணிவிட்டு கீழே டைம் பார்த்தீங்க அப்படின்னா 5 seconds 10 seconds இருக்கும். நமக்கு எவ்வளோ டைம் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். டைமை பொறுத்து இங்கே கிரெடிட் செலவாகும். 5 செகண்டுக்கு 20யும் 10 செகண்ட்ஸுக்கு 40 கிரெடிட்ஸும் செலவாகும். எதுன்னு சூஸ் பண்ணிட்டு ஜென்ரேட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல வீடியோ ஜென்ரேட் ஆகிடும். இது பாத்தீங்க அப்படின்னா அசட்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அண்ட் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கூட அகைன் ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் pixverse.com. இது வெப்சைட்டாகவும் இருக்குது, பிளே ஸ்டோர் ஆப்பாகவும் இருக்குது. நம்ம எதை வேணால் யூஸ் பண்ணலாம். இதை லாகின் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இமேஜ் டு வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் இமேஜ் ஆட் பண்ணிட்டு அதுக்கான ப்ராம்ப்ட் இதுவும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டெலிகிராமில் இருக்கு. ப்ராம்ப்ட் என்டர் பண்ணிட்டு ஜென்ரேட் அப்படின்ற கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 to 5 மினிட்ஸில் நமக்கான வீடியோ ஜென்ரேட் ஆகிரும். நெக்ஸ்ட் பிக்ஆர்ட். இதனுடைய வெப்சைட்டில் லாகின் பண்ணிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா இமேஜ் அண்ட் ப்ராம்ப்ட் என்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ ப்ராம்ப்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். ப்ராம்ப்ட் என்டர் பண்ணிட்டு கூடவே இமேஜ் ஆட் பண்ணோம் அப்படின்னா கீழே டைம் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 5 seconds or 10 seconds டைமை சூஸ் பண்ணிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா வெர்ஷன் கொடுத்துருப்பாங்க. 2.5 சொல்லி இருக்கும். ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2.5 ஒர்க் ஆகாது. 1.5 தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இது ஃப்ரீ அப்படின்னாலும் கிரெடிட்ஸை கன்சியூம் பண்ணும். ஹோல்சேலில் கட்டாயம் பார்த்துட்டு ஜென்ரேட் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 to 5 மினிட்ஸில் வீடியோ ஜென்ரேட் ஆகிரும். அதை மை லைப்ரரியில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் வியூவர்ஸ். சிம்பிளாக ஃப்ரீயாகவே ChatGPT யூஸ் பண்ணி இமேஜ் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டு அதை வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த 3 வெப்சைட்டில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்டில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் அண்ட் மாடிஃபை பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் எதுன்னு பார்த்துடலாம். இந்த கிரீன் கலரில் மார்க் பண்ணிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கீவேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸ் இருந்தால் தான் இந்த டிசைன் இமேஜ் ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த எல்லோ கலரில் இருக்கிறதா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தாட். அதாவது இப்போ உதாரணத்துக்கு நான் தலை தோனி அப்படின்ற தீம் சூஸ் பண்ணிக்கிறேன். அது ரிலேட்டடான திங்ஸும் அது என்ன ஃபீல்டு அப்படின்றதும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. அந்த மாதிரி உங்களோட இமேஜ் என்னவோ அது என்ன ஃபீல்டோ அதுக்கு ஏற்ற மாதிரியான தாட்ஸ் அது என்னென்ன திங்ஸ் இருக்குமோ அது எல்லாத்தையும் இந்த எல்லோ கலரில் இருக்கிற இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். சிம்பிளாக சொல்லணும், உங்களுடைய தீம் என்னவோ அது ரிலேட்டடான வேர்ட்ஸ் என்டர் பண்ணணும். அதை கூட இந்த கிரீன் கலரில் இருக்கக்கூடிய அந்த கீவேர்ட்ஸ் என்டர் பண்ணணும். இதே மாதிரி தான் வீடியோ ஜென்ரேட் பண்ணுற இடத்துலையும் அந்த ப்ராம்ப்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன ஆக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக என்டர் பண்ணணும். லாஸ்ட்டாக இந்த டூல்ஸில் எவ்வளோ ஃப்ரீ லிமிட் அப்படின்றத பார்த்துடலாம். ChatGPTயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்டை பொறுத்து மினிமம் 3 இமேஜஸ்லேருந்து மேக்ஸிமம் 10 இமேஜ் வரைக்கும் நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கிளிங் வெப்சைட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி 160 கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. இதில் ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு 5 seconds வீடியோ இருந்தால் 20 கிரெடிட்ஸும் 10 second வீடியோஸ் இருந்தால் 40 கிரெடிட்ஸும் செலவாகும். நெக்ஸ்ட் பிக்ஸ்வர்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 60 கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு 30 கிரெடிட்ஸ்னு ஒரு நாளைக்கு 2 வீடியோ ஜென்ரேட் பண்ண முடியும். அடுத்து பிக்ஆர்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி 80 கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. இதில் ஒரு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அப்ராக்சிமேட்டாக 15 கிரெடிட்ஸ் செலவாகும். இந்த பிக்ஆர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ஜென்ரேட் பண்ணும்போது சில எரர்ஸ் வருது. இந்த பிக்ஆர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக நம்ம ஒரு இமேஜ் கொடுக்கோம் அப்படின்னா அதில் இருக்கிற ஆப்ஜெக்டை அது பலு மாதிரி ஊத வைக்கிறது, கையில் அப்படியே 2 விரலை வச்சு அப்படியே பிதுக்கிறது, அமுத்துற மாதிரி பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேக் மாதிரி கட் பண்ணுறது, இந்த மாதிரி இதை பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணுது. பட் நாம் கொடுத்த ப்ராம்ப்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர் ஹெல்மெட்டை போட்டு பேட் எடுத்துகிட்டு பேட்டிங் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தோம். இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபன்னியாக இருக்கக்கூடிய அந்த வீடியோ ஜென்ரேட் பண்ண இருக்கக்கூடிய அந்த லேர்னிங்
இந்த டெம்ப்ளேட்டுக்கு இல்லை, இந்த ப்ராம்ப்ட்டுக்கு இல்லை அப்படின்றதுனால எக்ஸாக்டாக இதனால் பர்ஃபெக்டாக பண்ண முடியல. இதில் மட்டும் இல்லை, கிளிங் வெப்சைட் பிக்சர்ஸ் இதுலேயுமே இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதாவது சிம்பிளாக அந்த இமேஜ்லேருந்து வெளியே வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா சிம்பிளாக கொடுத்தா அது ஒர்க் ஆகுது. பட் கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான லேர்னிங் இல்லை அப்படிங்கிறதுனால சொதப்பி வச்சிருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆக்ஷன் ஃபிகர் இமேஜ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, அதை எப்படி வீடியோ கன்வே பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திப்போம். நன்றி.